அனைவருக்கும் வணக்கம். இப்பொழுது நம்ம இந்த வெண்ணிலா சாகுபடி முறையில் நம்ம பார்த்துட்ருக்கோம். இதில் திசு வளர்ப்பு முறையை பார்க்க போகிறோம். இதில் திசு வளர்ப்புனா என்ன? திசு வளர்ப்பு என்பது ஒரு வகை நுண் இனப்பெருக்க முறையாகும். இம்முறையில் செடியிலிருந்து ஒரு பகுதியை அதாவது குறிப்பாக மொட்டு பகுதியை வெட்டி எடுத்து ஆய்வகத்தில் கண்ணாடி குடுவையில் பாதுகாக்கப்பட்ட சூழ்நிலையில் ஊட்டச்சத்துக்கள் உள்ள ஊடகத்தில் வளர்த்த பின் நாற்றுகளாக உருவாக்குவது ஆகும். திசு வளர்ப்புனா அதில் என்ன சொல்கிறாங்கன்னா, பல பயிர்கள் நல்ல தரமான உயர் விளைச்சல் நாற்றுகள் திசு வளர்ப்பு முறையில் உருவாக்கப்பட்டு நாம் பலன் அடைந்துள்ள விபரம் அனைவரும் அறிந்ததே. இது போன்ற இப்பொழுது வெண்ணிலாவிலும் திசு வளர்ப்பு முறை வெற்றிகரமாக சோதனை செய்யப்பட்டு அறிமுகப்படுத்தியுள்ளது. அதாவது திசு வளர்க்கும் முறை ஃபஸ்ட்டு முதல் நிலை இந்த நிலையில் நோய் நொடியற்ற நல்ல நிலையில் உள்ள அதிக மகசூல் தரக்கூடிய வெண்ணிலா கொடியை அதிக மகசூல் தரக்கூடிய வெண்ணிலா செடியை நீங்கள் தேர்ந்தெடுத்துக்கணும். தொடர்ந்து பூஞ்சாங்கல கொல்லி மருந்து தெளிக்கப்பட வேண்டும். அதாவது பூஞ்சாங்கல கொல்லி தெளிக்கப்பட வேண்டும். ஆரோக்கியமான முறையில் வைக்கப்படுகிறது. பின்னர் உரிய காலத்தில் ஜனவரி முதல் ஏப்ரல் மாதத்தில் கணுப்பகுதி மற்றும் தண்டு பகுதி நுனிப்பகுதியை வெட்டி எடுக்க வேண்டும். அடுத்து இரண்டாவது, இது முதல் நிலை தயார்படுத்தும் நிலை. இரண்டாவது ஆரம்ப நிலை. இந்த நிலையில் பிரத்யேகமாக ஊட்டச்சத்துக்கள் நிறைந்த ஊடகத்தில் பொருத்தப்பட்ட கட்டுப்பாடான சூழ்நிலையில் சோதனை கூடத்தில் வளர்க்கப்படுகின்றன. இங்கு திசுகள் பல மடங்காக பெருகுகிறது. அடுத்து மூன்றாவதுல, இந்த நிலையில் திசுக்கள் தொகுதியில் இருந்து அதிக அளவில் சிறு சிறு தண்டுகள் உற்பத்தி ஆகின்றன. இவை 45 நாட்களுக்கு ஒரு முறை பிரித்து எடுக்கப்படுகிறது. அடுத்து நான்காம் நிலை. இங்கு வேறு வகை ஊட்டச்சத்து ஊடகத்தில் துணை கொண்டு தண்டு நன்கு நீட்சியடையவும் வேறு உருவாக்கவும் செய்யப்படுகின்றன. சுமார் 50 முதல் 60 நாளில் 6 சென்டிமீட்டர் உயரமுள்ள நல்ல ஆரோக்கிய இலைகள், வேர்கள் மற்றும் புறவேர்கள் கொண்ட சிறிய வெண்ணிலா தாவரங்கள் தயாராகி விடுகின்றன. அடுத்து ஐந்தாவது நிலை, கடினப்படுதல் மற்றும் பழக்கப்படுதல். நான்காவது நிலையில் கிடைத்த சிறிய வெண்ணிலா தாவரங்கள் நன்கு நீரில் கழுவப்பட்டு 0.1% கார்பென்டாசிம் மருந்தில் நனைக்கப்பட்டு பின்னர் மிக சிறிய பிளாஸ்டிக் கூடையில் நடப்பட்டு பனிக்கூடத்தில் 80 முதல் 90% ஈரப்பத நிலையில் வைத்து பராமரிக்கப்படுகிறது. இங்கு 1 முதல் 2 மாதத்தில் புதிய இலைகள் வந்த பின்பு இவை சிறிய சிறிய ஈரப்பத நிலை மற்றும் நிழல் குறைக்கப்பட்டு கடினப்படுத்தப்படுகிறது. இவ்வாறு புறச்சூழலுக்கு நன்கு பழகிய பின் 2ஆம் நிலை நாற்றங்காலில் மேலும் 2 முதல் 3 மாதங்கள் வைத்து சுமார் 50 சென்டிமீட்டர் அளவு வளர்க்கப்பட்டு பின்னர் இவை நடவிற்கு தயாரிக்கப்படுகிறது. அடுத்து திசு வளர்ப்பு மற்றும் வெண்ணிலா நாற்றுகளின் பயன். அதாவது தரமான வெண்ணிலா நாற்றுகள் மிக மிக அதிக அளவில் மிக குறுகிய காலத்தில் வெற்றி பெற இயலும். பூச்சி மற்றும் நோய் தாக்காத சூழ்நிலையில் வளர்த்தால் கிடைக்கும் நாற்றுகளுக்கு ஆரோக்கியமானதாக இருக்கும். தண்டு துண்டுகள் நடுவிற்கு கிடைக்காத பட்சத்தில் இம்முறையை பயன்படுத்தி நம்மால் தரமான நல்ல வெண்ணிலா நாற்றுகளை பெற முடியும். மேலும் சமீபத்தில் ஸ்பைசஸ் பெர்டில் திசு வளர்ப்பு வெண்ணிலா வயல்வெளியில் சோதனை நடத்தப்பட்டன. இதில் தண்டு துண்டு மூலம் நடவு செய்யப்பட்டு வெண்ணிலா விட திசு வளர்ப்பு வெண்ணிலா நல்ல மகசூல் மற்றும் செயல்திறன் உள்ளது என்று கண்டறியப்பட்டுள்ளது. ஆரம்ப கட்டத்தில் வளர்ச்சியில் தண்டு துண்டு மூலம் நடப்பட்ட செடிகளை காட்டிலும் திசு வளர்ப்பு மூலம் வளர்க்கப்பட்ட கொடிகளில் மெதுவான வளர்ச்சி காணப்பட்டாலும் 6 மாதங்களுக்கு பிறகு இரண்டும் ஏறத்தாழ ஒரே வளர்ச்சி வீதம் உள்ளது என்று கண்டறியப்பட்டுள்ளது. எனவே விவசாயிகள் தைரியமாக திசு வளர்ப்பு மூலம் உருவாக்கப்பட்ட நன்கு திடப்படுத்திய நாற்றாங்காலை பயிரிடலாம் என்பது தெளிவாகி உள்ளது. பொதுவாக ஸ்பைசஸ் போர்டு அல்லது நம்பிக்கையான இடத்தில் இருந்து பெறப்படும் வெண்ணிலா திசு வளர்ப்பு நாற்றுகளை விவசாயிகள் பெற்றவுடன் உடனே தோட்டத்தில் நடவு செய்வது நல்லதல்ல. அவற்றை நமது பகுதிக்கு நன்கு பழக்கப்படுத்திய பிறகுதான், கடினப்படுத்திய பிறகுதான், நம்ம சுச்சுவேஷன் ஏற்ற மாதிரி அதை பழக்கப்படுத்திய பிறகுதான் நடுவது நல்லது. எனவே அவ்வாறு பெற்ற நாற்றுகளை நடவு செய்யும் போது பகுதியில் பந்தலுக்கு அடியில் 50% நிலையில் குறைந்தது 2 மாதங்கள் வைத்திருந்து பின்பு நடுவது நல்லது. இதனால் நாற்றுகள் தோட்டங்களில் நடும்பொழுது சேதாரம் இல்லாமல் நன்கு வளரும். இதுதான் நாற்றுங்கள்
அதாவது திசு வளர்க்கும் முறை வந்து பார்த்தோம். மீண்டும் அடுத்த ஒரு தலைப்பில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.